எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தடை அப்படின்றது வர்றதில்ல. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான தடை அப்படின்றது வருது. நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம். ஜாதகத்தின் மூலியமாவே நெறைய பேருக்கு அலைன்ஸ் தட்டி போகுது. ஜாதகம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் தட்டி போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. பெரும்பாலும் இந்த ராகு கேது தோஷம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாங்கல்ய வலு அவங்களுக்கு நல்லா இல்ல. இந்த மாதிரி ரீசன்னால வந்து சிலருக்கு வந்து தள்ளி போகும். ஜாதகத்தின் காரணமாக உங்களுக்கு அலைன்ஸ் தள்ளி போகுதுன்னா, தயவு செஞ்சு ஜாதகத்த தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஜாதகம் இல்லன்னு சொல்லிட்டு பேர் ராசி வச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல ஒருத்தர நல்லா பார்த்து பேசி பழகி கூட நீங்க டைம் எடுத்து கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இதுல. இன்ன தேதிக்கு யாருமே ஒருத்தர அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா உங்க ஸ்டேட்டஸ் எனக்கு புடிக்கல, பையனுக்கு சம்பளம் சரியில்ல, நீங்க வந்து இருக்கிற லொகேஷன் எங்களுக்கு சரி வராது அப்படின்லாம் சொல்லி அவாய்ட் பண்றதே இல்ல. இந்த ஜாதகம், சாமி இது மேலலாம் பழி போட்டோம்னா, நம்ம யாரும் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போமாட்டோம். இல்ல இத மாத்திக்கலாம், இத இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் நம்ம பேசவே மாட்டோம். கரெக்ட்டா? ஜாதகம் சரியில்ல, ஜாதகம் பொருந்தல அப்படின்னா, நம்மளுமே ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போகாம நம்ம அடுத்த அலைன்ஸ நோக்கி போயிடுவோம். ஸோ அதனால ஒரு சாஃப்ட் அப்ரோச் டூ ரிஜெக்ட் இது வந்து ஜாதகத்த எல்லாருமே இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல உடனே குறை இருக்கு அப்படின்னு நம்பிடக்கூடாது. இந்த பரிமாணத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும்.